எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மலர் அம்மா. இன்றைக்கு உங்களுக்கு முட்டை ரொட்டி சுட்டு காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்கு போகலாம். முட்டை ரொட்டிக்கு என்னென்ன சாமான் தேவைன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் பார்க்குறேன். உளுந்து நனைய விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கப்பு. முட்டை 5 எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சரிசி ஊற விட்டு கலவி வடிய வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு மஞ்சள் தூள் வச்சுருக்கிறேன், சீரகத்தூள், உப்பு, அது தேங்காய் பால் இவ்வளோ போட்டு முட்டை ரொட்டி சுட்டு காட்ட போகிறேன். இது வயசு வந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் சுட்டு கொடுக்குறோம். எங்களுடைய அம்மா எங்களுக்கு சுட்டு தந்துடுறா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. ஆனால் நான் சின்ன வயசில் வேண்டாம் நான் அப்புறம் ஒரு வயசு வரைக்கும் எங்களுடைய அக்காவுக்கு செய்து கொடுத்துருக்கேன். பேபி பிறந்திருக்கீங்க செய்து கொடுப்பா. நான் களவெடுத்தோடனே தான் சாப்பிடுவேன். கோடிக்க வச்சு எடுத்துக்கொண்டு ஓடிடுவேன். எடுத்துக்கொண்டு ஓடி போய் கொஞ்சம் நேரம் இருந்து கோடிக்க சாப்பிட்டு தான் திருப்பி வருவேன். நம்ம ஆட்டின மாவை இன்னொருத்தன் திங்கிறதா? கூடாது, கூடவே கூடாதுரா. திருப்பி அங்கே பார்ப்பேன் என்ன இருக்கு எல்லாம் இருக்குன்னு விட்டு பார்த்துட்டு திருப்பி அங்கே இருக்கிறதுகளே உளுத்தம்மா குழச்சி வச்சிருப்பா, புரியரிசி மா வச்சிருப்பா. சில வேளையில் அதுகளை கிள்ளி ஒரு டிஷ்ஷில் போட்டுவிட்டு கொண்டு போய் அதுக்கு சீனியை தண்ணியை போட்டுவிட. தேங்காய் பூ இல்லை, தேங்காய் பூ இருக்குதானே அந்த டைமுக்கு திருவே இல்லாது. நான் என்ன செய்கிறது, தண்ணியை உளுத்தம்மாவையும் அரிசி மாவையும் சீனியும் போட்டுவிட்டு தண்ணி விட்டு குழைச்சிட்டு கொண்டு போய் கோடிக்கு வச்சு சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் சாப்பிட்டது இப்போ சாப்பிட முடியாமல் கிடக்குது. இப்போ இருந்தும் சாப்பிட முடியாமல் அப்போ தட்டுப்பாடு இப்போ இருக்குது. இல்லாமல் இப்போ இருக்கிறதும் சாப்பிட முடியாமல் கிடக்குது. எவ்வளோ இருந்தாலும் இப்போ சாப்பிட இல்லாது. அப்போ கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும். அது அப்படியான நிலையில் சாமான்கள் தட்டுப்பாடு அப்படியான நிலையில் இப்போ எங்களுக்கு எவ்வளவு இருக்குது. இருந்தும் இப்போ எங்களோட பிள்ளைகளை செய்து கொடுக்க அதுகள் சாப்பிடுறதில்லை. என்ன சாப்பாடு அம்மம்மா இப்படியோ சாப்பிட்றதுண்டு என்ன திருப்பி கேட்குதுங்க இப்போத்தே பிள்ளையா. நான் இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அப்புறம் வில்லாங்கத்தை கொடுத்து தான் சாப்பிட வைக்கிறது. அப்படியான காலமே விட்டது. இப்போ வாங்கோ அது எப்படி செய்கிறதுன்னு உங்களை காட்டுறேன். முதல்ல அரிசியை போட்டு அரைக்க போகிறேன். தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அரிசி அரைச்சிட்டேன். இப்போ பாருங்க, முட்டையை உடைச்சி 5 முட்டை உடைச்சி விட்ட போகிறேன். இப்போ 5 முட்டை அடித்து ஊற்றி இருக்கிறேன். இப்போ இந்த முட்டையை மிக்ஸ் பண்ண போகிறேன். அடித்து அடிச்சுட்டு இந்த முட்டையில் இருக்கிற வெடுக்கு போடுறதுக்கு ஒரு வடியில் வடித்து இதை எடுக்கணும். இதில் இருக்கிறதெல்லாம் கொடி மாதிரி இருக்கிறதெல்லாம் இதால் இப்படி வடிச்செடுத்தால் போயிடும். அரிசி மாவை இதுக்குள்ள ஊற்ற போகிறேன். இதை ஊற்றிட்டு இந்த உளுந்தையும் இதோட அடிச்சு போடுறேன்.
உளுந்தும் அடித்தாச்சு. உளுந்தையும் இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் பால் நான் வந்து அள்ளியில் வெண்ண தேங்காய் பால் தான் இப்போ விட போகிறேன். கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம், இப்போ இதோட கொஞ்சம் சரக்குத்தூள் போட போகிறேன். போட்டு நல்லா அடிக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ இதை முடிஞ்சுது. இனி நாங்கள் சுடுவோம். இதுக்கு வந்து மெயினாக நல்லெண்ணெய் தான் முக்கியம். நல்லெண்ணெய் விட்டுத்தான் இது சுட்டெடுக்கணும். நாங்கள் சுட்டு காட்டுறேன். நல்லெண்ணெய் ரொம்ப விட்டும் சுடலாம், கொஞ்சம் விட்டும் சுடலாம். சில பேர் பிடிக்காமல் இருக்கும். அதில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு நல்லெண்ணெய் விருப்பம். எல்லோரும் நல்லெண்ணெய் சாப்பிடுவேன் மண்டியில். இதனால் ஊரில் இருந்து கொண்டு வந்த நல்லெண்ணெய் சண்டா பூத்தலுக்கு ஊற்றி கொண்டு வந்த நான் அங்கே இருந்து அந்த எண்ணெயெலாம் இப்போ சொல்கிறேன். இப்போ மற்றவெல்லாம் திருப்பியாச்சு ரொட்டி எல்லாம் 2 செகண்ட் எடுத்துடுது. இதுக்கு வந்து உளுந்து, பச்சரிசி, சிவப்பு பச்சரிசி, தேங்காய் பால், 5 முட்டை, சீரகம், மிளகுத்தூள், சரக்குத்தூள் எல்லாம் போட்டு தான் அடித்து இப்போ பறித்து வந்துருக்குறேன். அரிசியை உளுந்தேன் முதல்ல நனைய விட வேணும். அதுக்கு பிறகு அரிசி அடிச்சுட்டு இப்போ உளுந்து அடிச்சுட்டு அதுக்கு பிறகு மிச்சம் எல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சுடலாம். முட்டை ரொட்டி வாங்கோ சுட்டு பார்ப்போம். இதெல்லாம் பழைய நாளை பலகாரங்கள். இப்போத்தைய பிள்ளைகள் இதுகளெல்லாம் தெரியாது. இனிமே காலத்தில் நாங்கள் தான் காட்டி கொடுக்கணும். பாட்டிமார் காட்டி கொடுத்தா தான் பேர பிள்ளைகள் அதை பார்த்து பழகும். இப்போ எங்கள் பாட்டிமார் காட்டி கொடுக்கணும், ஒரு தரமே காட்டி கொடுப்பாரில்லை. இப்படித்தான் 1000 ஒரு பாட்டிமார் இருந்தது காட்டி கொடுப்பினோம். எல்லோரும் காட்டி கொடுக்குறதுக்கும் எல்லாருக்கும் டைம் வேணும். பிள்ளைகளும் படிப்புன்னு போகிற வழியாக இப்போ காட்டி கொடுக்க இயலாது. நான் இன்னைக்கு காட்டி கொடுக்குறேன். இனி என்னை பார்த்து பழகினா சரி, இல்லையா கஷ்டம்தான். பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. தில்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல
தட்டாதே. இப்போ ரொட்டி சுட்டு முடிஞ்சது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. நீங்களும் இப்படி சுட்டு பெரிய பிள்ளையான பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஓகே ஓகே, முடிஞ்சது. இன்றைக்கு ரொட்டி சுட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. குமரிக்கு அழகுண்டு, கிழவிக்கு அறிவுண்டு, அழகுல அறிவனி மறக்காதே. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி